கோவை சுண்டபாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் சேட்டலைட் சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் சேட்டலைட் சார்பாக கல்விக்களம் எனும் திட்டத்தில் கோவை சுண்டபாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1122 சதுர அடியில் 24 லட்சம் மதிப்பீட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த வகுப்பறைகளின் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் சேட்டலைட் தலைவர் பரணிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ராம் சிவபிரகாஷ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் 3201 மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பரணிக்குமார், ரோட்டரி கிளப் கல்வி வளர்ச்சி தொடர்பான திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த வகுப்பறைகள் எதிர்காலத்தில் மேல்தளங்கள் அமைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய கவர்னர் சுந்தர வடிவேலு, தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்துவதில் ரோட்டரி அதிக கவனம் செலுத்துவதாகவும் அதே நேரத்தில் அரசும் அதற்குரிய வழிமுறைகளை எளிதாக்கியுள்ளதால் இதுபோன்ற திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடிவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், துணை ஆளுநர் திருமுருகன், GGR விஜய் பாலசுந்தரம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமலதா உள்பட ரோட்டரி கிளப் சேட்டலைட் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அமைப்பின் கல்விக்களம் திட்டத்தின் மூலம் ரொட்டேரியன் CL திருமுருகன் அவர்களையும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ரொட்டேரியன் CL திருமுருகன் அவர்களையும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். Governor, Rotterdam CL Tirumurugan. I request Ann Ajita to conduct the class. செயல்பாடுகள் இந்த காலை உங்களுக்கு தான் And staff, friends, guests. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டலைட் இன்னைக்கு செஞ்சுருக்கிற ப்ராஜெக்ட் இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக 24 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுருக்கிறாங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி சுண்டபாளையத்தில் இதை செஞ்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு இவங்க எடுத்த இந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு நிறைவாகி இன்னைக்கு அதை திறப்பு விழாவும் செஞ்சாச்சு. ரோட்டரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு நல்ல பாடங்களையும் அதே சமயத்தில் அவர்களுக்கு நல்ல சூழ்நிலையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானமான ஒரு கொள்கையாக ரோட்டரி வச்சிருக்கு. உலகம் முழுசும் பரவி இருக்கக்கூடிய ரோட்டரியோடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன் ஃபார் ஆல், எஜுகேஷன் ஃபார் யங். இது ரெண்டும் அவங்க
முக்கியமாக வச்சிருக்கிறாங்க. அதாவது கல்வி என்பது எல்லாரும் கல்வி திட்டத்தில் வரணும், எல்லோருக்கும் கல்வி தெரியணும். அது வந்துட்டு அவர்கள் வயதானவர்களாவா அல்லது அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்களான்றதை பற்றி அது முக்கியமல்ல. இளைஞர்களுக்கு முக்கியமாக தரணும், அதே சமயத்தில் வயதானவர்களுக்கும் வந்துட்டு பாடத்திட்டங்களையும் கல்விகளையும் போதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள். டு எராடிகேட் அன்எஜுகேஷன், டு கிவ் லிட்ரஸி டு ஆல் அப்படின்றது தான் ரோட்டரியோட கொள்கை. அந்த கொள்கையில் வந்துட்டு இன்னைக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி சுண்டப்பாளையம் கோயம்புத்தூர்ல ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டலைட் செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு உன்னதமான ப்ராஜெக்ட். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3201ல 176 ரோட்டரி கிளப் இருக்கு. 176 ரோட்டரி கிளப்ல கோயம்புத்தூர்ல மட்டும் 50 ரோட்டரி கிளப் இருக்கு. இந்த 50 ரோட்டரி கிளப்ல இன்னைக்கு செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட், இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உண்மையிலேயே 24 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 50 மெம்பர்கள், 50 உறுப்பினர்கள் கொடுத்த அந்த பணத்தை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு பிரமாதமான ஒரு ப்ராஜெக்ட்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. இனியும் 3 மாடிகள் கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பாராட்டுக்கள் பரணிக்கும் ராமுக்கும். அதே சமயத்துல வருங்கால தலைவர் இருக்கிறார் இங்க. வருங்காலத்தில் கட்டடங்கள் எழுப்பப்படும் என்பது வினோத் என்று உங்கள் முன்னால் ஒரு உறுதி தராரு. அம்மா, இந்த பள்ளிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ஒரு நன்றியும் நாங்கள் சொல்லிக்கிறோம். சரியா? அதே சமயத்துல திட்டங்கள் வந்துட்டு அரசு வந்து நல்லா வகுக்குது. அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பப்ளிக், அதாவது பொதுமக்களும் என்ஜிஓஸ், இந்த மாதிரி ரோட்டரி மற்றபடி இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்களுடைய முதலை கொடுத்து பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும். தனியார் பள்ளியில் மட்டும்தான் எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளீட்டா மறைஞ்சிடணும், டோட்டலா மறைஞ்சிடணும் அப்படின்றது தான் ரோட்டரியோட நோக்கம். அரசு மேல்நிலைகள் பள்ளி, கார்பரேஷனுடைய பள்ளிகள் எல்லா இடத்துலையும் வந்து ரோட்டரி போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் கார்பரேஷன் பள்ளியும் ஒரே நிலை, அவர்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கு அப்படின்றத நாங்கள் எப்படியாவது ஒரு நாள் அல்லது நாங்கள் அச்சீவ் பண்ணி கொடுக்கணும்ன்றதான் ரோட்டரியோட கொள்கை. அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நாங்கள் எந்த வகையில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த வகையில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றது இந்த இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாட்டில் வந்திருக்காங்க. சார் வந்து என்டையர் ரோட்டரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கவர்னர், ரொட்டேரியன் AKS என் சுந்தரவடிவேல் சார், அப்புறம் என் கூட ரொட்டேரியன் ராம்சிவா இருக்காருங்க, கிளப் செக்ரட்டரி. நான் வந்து ரொட்டேரியன் பரணிக்குமார், கிளப்போட பிரசிடென்ட்டு, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டலைட்டோட பிரசிடென்ட்டு. அப்புறம் மேடம் ஹேமலதா மேடம் இருக்காங்க, சுண்டப்பாளையம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ். அப்புறம் சார் வாங்க சார், இவர் தான் கம்ப்ளீட் இந்த பில்டிங் பில்டருங்க. இவர் மிஸ்டர் பிரேம் ஃப்ரம் JPI கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் நம்ம கிளப்போட கம்யூனிட்டி சர்வீஸ் சார் ரொட்டேரியன் வினோதுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கிளப்போட இந்த ப்ராஜெக்டோட ஓப்பனிங் செரமனிங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 கிளாஸ் ரூம் பிளாக் கட்டியிருக்கோம், ஜஸ்ட் பிஹைண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1122 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பட்ஜெட் வந்து 24 lakhs. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்டையர் கிளப் மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட 50 கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்க. என்டையர் கிளப் மெம்பர்ஸோட ஓன் ஃபண்ட்ஸ் கொடுத்து ப்ராஜெக்டை வந்து ஆகஸ்ட் ஒரு 4 மாதத்தோடய ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 22 இந்த வருஷம் ஆரம்பித்தோம். கரெக்டாக ஒரு 4 மாதத்தில் முடிச்சு இன்றைக்கி வந்து இனாகரல் பண்ணுறோம். அவருக்கு சீஃப் கெஸ்ட்டாக தான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சாரை அழைச்சிருக்கோம். இதுதான் ப்ராஜெக்டோட. இந்த ப்ராஜெக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு யோசிக்கும் போது தான் NSNOPன்னு ஒரு ஸ்கீம் தெரிய வந்ததுங்க. NSNOPங்கிறது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. இது எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடுறாங்க. என்னென்ன தேவைப்படுது, ஒரு டாய்லெட் பிளாக்னா டாய்லெட் பிளாக், ஸ்கூல்னா கிளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூம், அப்படி கிளியராக வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் என்ன பட்ஜெட்டுக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளை மாதிரி NGOs, இப்போ நாங்கள் ரோட்டரி மாதிரி சமூக சேவை அமைப்புகள் அதை எடுத்து பண்ணோம்னா ஒன்று நம்ம பணமாக கொடுத்து அவங்க பண்ணிக்கலாம், இல்லை நாங்களே ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்களே எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான்னார அந்த ப்ராஜெக்டை எடுத்து இது ப்ராப்பராக பில்டிங் பிளான் அப்ரூவலை கொடுத்து சென்னையில் இமெயில் அனுப்பிச்சு அவங்க வந்து ஃபுல்லாக அந்த பிளானை ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட்டோட SSA நார்ம்ஸ் படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அதுபடி தான் கட்டணும். அந்த பிளான் படி இருந்துச்சுன்னா அவங்க அப்ரூவ் பண்ணி அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் ஸ்டேட் டைரக்டர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃப்ரம் சென்னை அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கீமில் தான் இது பண்ணதுங்க. அதே மாதிரி இது பண்ண இந்த SSA நார்ம்ஸ் படி பொதுவாக இது கட்டும்போதே கிரவுண்ட் +3 ஃபவுண்டேஷன் போடணும். ஏன்னா ஃபியூச்சரில் மேலே இன்னும் 3 ஃப்ளோர் கட்டிக்கலாம். அந்த பிளானில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் எங்கள் கிளப்பே நாளைக்கு ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
வேற அமைப்புகள் பண்ணணும்னு நினச்சா கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். அந்த பிளான்ல தான் கட்டியிருக்கோம். இந்த வருஷம் வந்து எங்கள் கிளப்போட ரோட்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஏரியாஸ் இருக்குங்க ஃபோக்கஸுங்க. ஹெல்த் ரிலேட்டடு, எஜுகேஷன் ரிலேட்டடு, என்விரான்மெண்ட் ரிலேட்டட் நிறையா ஏரியா ஃபோக்கஸ் இருக்கும். அதில் இந்த வருஷம் வந்து நாங்கள் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்தது எஜுகேஷன் ஃபோக்கஸுங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் நல்லா நடந்துக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இப்போ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க ஏரியாவுக்கு வந்து நல்ல ரீச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல நம்ம வந்து கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதோட மதிப்பு வந்து நம்ம மதிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கவுண்ட்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கிளாஸ் ரூம் கட்டணுங்கிறத டிசைட் பண்ணணும், ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி.